ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான டேஸ்டியான பாய் வீட்டு பிரியாணி. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு. இந்த மாதிரி எப்படி செய்யறதுன்னு ஈஸியாக செய்யலான்னு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள். சிக்கன் நான் 1 கிலோ எடுத்திருக்கேன். அடுத்து ஜீரகத்தூள், கொத்தமல்லி, புதினா, தயிர், பல்லாரி வெங்காயம், பெரிய வெங்காயம் நீட்டாக அரிஞ்சிருக்கேன், தக்காளி, எண்ணெய், ஓகேயில், கசகசா, முந்திரி, மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை கிராம்பு தூள், எலுமிச்சைப்பழம், பச்சை மிளகா, 3 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன், நெய். இவ்வளோ தான் இந்த மசாலா இப்போ தேவைப்படுறது சமைக்கிறதுக்கு. எண்ணெய் சேர்த்துக்குவோம். 200 கிராம் எண்ணெய் ஓகேயில் சேர்த்துக்கணும். பாத்திரம் சூடானோடனே எண்ணெயோடைய நம்ம நெய் சேர்த்துக்கணும். நெய் பாதி சேர்த்துக்கணும். நான் முன்னாடி சேர்க்கலை, ஆனால் நீங்கள் சேர்த்துக்குங்க. பாதி நெய் சேர்த்துக்குங்க. பட்டை நீட்டாக பெரிய பட்டையாக இருந்தால் 2 போட்டுக்கலாம். சின்ன பட்டையாக 4 போட்டிருக்கேன். முந்திரி 50 கிராமில் பாதி சேர்த்துருக்கேன். நல்லா பொரிஞ்சு வரணும் பாருங்கள். அடுத்து வெங்காயம், பல்லாரி நீட்டாக நைஸாக அரிஞ்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நெய் நான் முன்னாடியே சேர்க்கணும், கொஞ்சம் மறந்துட்டேன், அதனால் நான் இப்போ சேர்க்குறேன். நீங்கள் முன்னாடியே சேர்த்துக்குங்க. நல்லா வதங்கணும் வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நெய் நம்ம 50 கிராமுக்கு எடுத்திருக்கேன் 1 கிலோவுக்கு. வெங்காயம் 400 கிராம். நல்லா வதங்கி வந்துச்சு பாருங்கள், செவந்து. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 150 கிராம் சேர்த்துக்கணும். நல்லா வதங்கி வந்தால் தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஈஸியாகவும் செய்யலாம், நல்லாயிருக்கும். கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் சேர்த்துக்குங்க. பாதி இப்போ சேர்த்துக்கிறேன், பாதி நான் லாஸ்ட்டாக சேர்த்துக்குவேன். நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். உப்பு போட்டுக்குங்க, தேவையான அளவு உப்பு. தக்காளி 200 கிராம் நீட்டாக நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கி வரணும். நம்ம வதக்குனா தான், நல்லா வதங்கி வந்தால் தான் பிரியாணி நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாய் 4, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். சிக்கன் 1 கிலோ சுத்தமாக கழுவி சேர்த்துக்கிறேன். சிக்கன் நான் பெரிய பெரிய பீஸாக போட்டிருக்கேன். சின்ன பீஸாக போடுறா இருந்தாலும் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் போட்டுக்கங்க. நான் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன் சிக்கன், அப்போ தான் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. சின்னது போடலாலும் போடலாம். நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் இந்த கவுச்சி வாடெல்லாம் இருக்காமல் நல்லா வதங்கி வந்தால் நல்லாயிருக்கும். மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால அதில் 3 போட்டிருக்கேன். ரொம்ப சின்ன ஸ்பூன் அது, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கிக்கணும் பாருங்கள். சிம்மில் வச்சு கூட வதக்கிங்க, ஏன்னா அடி பிடிக்குதுன்னு வச்சிங்கன்னா சிம்மில் வச்சு கூட நல்லா வதக்கிக்குங்க. பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க.
பட்டை கிராம் தூள் 1/4 டீஸ்பூன், ஜீரகத்தூளும் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. நான் அதை போடும்போது டக்குன்னு வீடியோ எடுக்க முடியல, அதையும் சேர்த்துங்க. தயிர் வந்து நான் 1/4 லிட்ரு சேர்த்துக்குங்க, நல்லாயிருக்கும். தயிர் நல்லா சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். 1/4 லிட்ரு தயிர் சேர்த்துக்குங்க. நான் 1/2 லிட்ரு தயிர் வாங்கியிருந்தேன், அதனால் நான் 1/4 லிட்ரு சேர்த்துக்கிறேன். ஏன்னா வெங்காய பச்சடிக்கு நான் சேர்த்து வச்சுருந்தேன். நல்லா வதங்கி வருது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக பார்க்க. டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்துச்சு சாப்பாடு. இங்கே நல்லா வதங்கிக்கிச்சு பாருங்கள், வெங்காயம் தக்காளி எதுவுமே தெரியல, நல்லா வதக்கிட்டேன். அடுத்து வந்து நம்ம அரிசி வந்து ஒரு டம்ளர் எடுத்தோம்னா அதுக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். பிரியாணி அரிசி நான் 24 கேரட் தான் வாங்கியிருக்கேன். பாருங்கள் நல்லா கொதித்து வரணும். இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் அரிசியை நம்ம போடணும். நம்ம வதக்கிறப்பே அரிசியை வந்து கழுவி வச்சுக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் ஊறின மாதிரி இருக்கும். பாருங்கள் இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோ நான் போடுவேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. பாருங்கள் இப்போ நம்ம நல்லா கொதித்து வந்தோன்னே பார்க்குறோம், நல்லா பரட்டி விட்டுக்கலாம். நம்ம வந்து பரட்டி விட்றப்ப நல்லா மெதுவாக பரட்டணும், வேகமாக அப்படியே பரட்டிங்கன்னா அரிசி உடையும். அதில் வந்து கேசரி பவுடர் கலர்லாம் போட மாட்டேன், உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் போட்டுக்குங்க. எனக்கு போட மாட்டோம், எனக்கு பிடிக்காது, உங்களுக்கு வேணால் நீங்கள் போட்டுக்குங்க. இப்போ வந்து லாஸ்ட்டாக இந்த முந்திரி வந்து நான் காமிச்சேன்னா கசகசை கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன்னா அதை நைஸாக அரைச்சி அதை சேர்த்துக்கிறேன். ஒரு எலுமிச்சை பழம் வந்து லாஸ்ட்டாக இந்த டயத்தில் சேர்த்துக்கணும். பாருங்கள் தண்ணியெலாம் கொஞ்சம் சுண்டி வந்துருச்சு பாருங்கள் பதத்தில். பாருங்கள் லாஸ்ட்டில் எலுமிச்சை பழம், ஒரு பழம் புழிஞ்சு வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிட்டேன். லைட்டாக பரட்டணும், வேகமாக பரட்டினீங்கன்னா வந்து அரிசி உடையும் குழஞ்ச மாதிரி ஆயிரும். சும்மா லைட்டாக பண்ணிங்கன்னா நல்லா பொலன்னு இருக்கும். ஆனால் அடியில் வந்து நம்ம கிண்டணும், அடி பிடிக்காமல் கிண்டிக்கணும். பாருங்கள் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போடுறேன்னு சொன்னேன்னா அது போட்டிருக்கேன். நெய் லாஸ்ட்டாக சேர்த்துக்கணும், அப்போ தான் நல்லா கம்மன்னு சூப்பராக வாசமாக இருக்கும். இப்போ நம்ம தம் வச்சுருவோம். அடியில் வந்து நான் தோசைக்கல் வச்சுருக்கேன். ஏற்கனவே நான் சுடு தண்ணி போட்டு இன்னொரு அடுப்பில் வச்சுருந்தேன், அதை எடுத்து நான் மேலே வச்சுக்கிறேன். பாருங்கள் இப்போ நம்ம ஒரு 15 நிமிஷம் சிம்லேயே வச்சு தம்மில் இருக்கணும். இப்போ இறக்கி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பிரியாணி. எவ்வளோ ஈஸியாக சீக்கிரமாக சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் இதில் வந்து நான் கேசரி பவுடர் கூட நான் போடலை. உரப்பு வந்து நான் நார்மல் உரப்பு தான் வச்சுருக்கேன், கரெக்டாக இருந்துச்சு, ஏன்னா பிள்ளைங்க சாப்பிட்றதுன்னு. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பிரியாணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டன் அமுக்குங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.